வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கூட்டுறவு முக்கிய அம்சங்கள். அந்த லெசனில் இருந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நம்ம கூட்டுறவு சொசைட்டி அண்டு எஸ்ஆர்பி, டிஆர்பி தேர்வுக்கான நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் கீழே டிஸ்பிளேல தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ கூட்டுறவு முக்கிய அம்சங்களில் ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, கூட்டுறவு கொள்கைகள் மொத்தம் வந்து 7 கொள்கைகள் இருக்குது. அடுத்து கூட்டுறவோட முதல் சட்டம் 1904, கூட்டுறவோட 2வது சட்டம் 1912, சென்னை மாநில கூட்டுறவு கூட்டம் 1932, ஆர்பிஐ இதனுடைய விரிவாக்கம் அப்படின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மார்ச் 1934, செயல்பட தொடங்கிய ஆண்டு ஏப்ரல் 1, 1935. அடுத்து நபார்டு என்பதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டு துவங்கப்பட்ட ஆண்டு ஜூலை 1982. என்சிடிசி என்பது நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் அப்படின்றது. அடுத்து லேம்ப்ஸ், அதாவது LAMPS அப்படின்றது லார்ஜ் சைஸ் மல்டி பர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது. அடுத்து PACS அப்படின்றது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது. அடுத்து NAFED அப்படின்றது நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்றது. அடுத்து வந்து அமுல், அதனுடைய விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அப்படின்றது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், அதாவது பேக்ஸ் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1904. பேக்ஸ் முதலில் துவங்கப்பட்ட மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம், திருூர் அப்படின்ற இடத்துல. பேக்ஸ் வழங்கும் முதன்மையான கடன் வந்து பயிர்க்கடன். பயிர்க்கடன் அளவை நிர்ணயம் செய்வது மத்திய கூட்டுறவு வங்கியால் நியமிக்கப்படும் நுண்ணறிவு குழு தான் இதனுடைய நிர்ணயம் செய்யக்கூடிய குழு. கூட்டுறவு அமைச்சர் மாண்புமிகு திரு பெரிய கரிப்பன் அவர்கள், கூட்டுறவு பதிவாளர் டாக்டர் N. சுப்பையன் அவர்கள். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு 1914. அதாவது இந்த கொஷின் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் துவங்கப்பட்ட ஆண்டு 1914. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் கொள்கைகள் வந்து கூட்டுறவு விழிப்புணர்வு அப்படின்றது தான். அடுத்து அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1951. AT கோர்வாலா தலைமையில் அமைக்கப்பட்டது. கோர்வாலா அவர்களோட தலைமையில் அமைக்கப்பட்டது தான் மத்திய அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. அடுத்து வந்து 25 நீண்டகால கடன் வழங்கும் கூட்டுறவு சங்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலவள வங்கிகள், தற்போது தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த நிலவள வங்கிகள் தான் இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கமாகவும் ஊரக வளர்ச்சி வங்கியாகவும் செயல்பட்டு வருகிறது. ஓகேங்களா? இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வீடியோ அப்படின்றது கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ லெசன் வைஸ் வீடியோ அப்படின்றது கொடுக்குறோம். அதே போல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட்டுக்கு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துருவோம். 7ஆம் தேதி நியூ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எக்ஸாம்ஸ் வரையுமே கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு முடிகிற வரையுமே அதனுடைய டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. மினிமம் ஒரு 50 நாட்கள் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு கொடுத்தாலும் 50 நாளுக்கு கீழே தான் டைம் வந்து இருக்கும். அதனால் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.